இதுல மிச்சல் மார்ஷோட ஹிட்டிங்கை பார்க்கும்போது ஆள் ஆஜானுபாகவா இருக்கிறதுனால கரெக்டான டைமிங்ல பேட்டை கனெக்ட் பண்ணா மட்டும் போதுங்கிற மாதிரி 6ம் 4மா பறந்துட்டு இருந்தது. இருக்கண்ணா நான் ரொம்ப கனமா இருக்கேனா? ஆமா அந்த லாக்கர் நம்பர் என்ன? பிளே ஆஃப் டீம்ஸ் எல்லாம் முடிவாயிட்டதுனால இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மேட்ச் எல்லாமே ஜாலி விளையாடுற மாதிரியான ஒரு மேட்ச் தான். அந்த மாதிரியான ஒரு மேட்ச் லக்னோ வர்சஸ் குஜராத். இதுல டாஸ் வின் பண்ண குஜராத் ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. பேட் பண்ண வந்த லக்னோக்கு எய்டன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் ரெண்டு பேரும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பார்ட்னர்ஷிப் ஒரு 90 ரன்ஸ் போச்சு. எய்டன் மார்க்ரம் அவுட் ஆனதுக்கு அப்புறமா மிச்சல் மார்ஷும் நிக்கலஸ் பூரனும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் ஈவிரக்கம் இல்லாம அடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிச்சல் மார்ஷ் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாரு, நிக்கலஸ் பூரன் 50 கம்ப்ளீட் பண்ணாரு. நிக்கலஸ் பூரன் இந்த சீசனோட ஆரம்பத்தில் லக்னோக்கு நிறைய மேட்சஸ் அடிச்சிருந்தாலுமே அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆன மாதிரி இருந்தது. பட் இந்த மேட்ச்ல மறுபடியும் இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல ஆடின நிக்கலஸ் பூரனை பார்க்க முடிஞ்சது. பவர் ஹிட்டிங் அவருக்கு நல்லாவே நேத்து ஒர்க் அவுட் ஆச்சு. கடைசியில ரிஷப் பந்த் வந்து அவர் ஒரு குயிக்கான 16 ரன் அடிக்க லக்னோவோட ஸ்கோர் 235 அப்படின்னு முடிஞ்சது 20 ஓவர்ஸ் முடிவில். 2 விக்கெட் மட்டும் தான் அவங்க லூஸ் பண்ணிருந்தாங்க. குஜராத்தோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சிராஜ் மட்டும் ஓரளவு அடி வாங்காம தப்பிச்சாரு. மத்த பவுலர்ஸ் எல்லாம் வச்சு வெளுத்து விட்டாங்க. 236 அப்படிங்கிறது டஃப்பான டார்கெட் தான். அதை சேஸ் பண்றதுக்கு குஜராத் உள்ள வந்தாங்க. எல்லா பேட்ஸ்மேனுமே குஜராத்ல ஒரு டீசென்டான ரன் தான், ஒரு 25 ரன் 30 ரன் அப்படிங்கிற மாதிரி டாப் ஆர்டர் எல்லாருமே அடிச்சுட்டு வந்தாங்க. பட் கன்வின்சிங்கா ஒரு பெரிய பிக் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது குஜராத்துக்கு அமையல. பெரும்பாலான மேட்ச்ல குஜராத்தோட டாப் ஆர்டரே விளையாடுனதுனால பின்னாடி வந்த பேட்டர்ஸுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கல. பட் இந்த மேட்ச்ல அது அவங்களுக்கு கிடைச்சது. அதை யூஸ் பண்ண ஷாருக் கான் நல்லா விளையாடி 50 அடிச்சாரு. அவருக்கு ரூதர்ஃபோர்ட் நல்ல கம்பெனி கொடுத்தாரு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு 90 ரன் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அமைஞ்சது. கடைசியில 20 ஓவர் முடிவில் குஜராத் 202 ரன் அடிச்சாங்க 9 விக்கெட் இழப்புக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் லக்னோல ஒரு ஓவருக்கு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு.